இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, நாங்க வரதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்களா? சரி, வெயிட் பண்ணுங்க. நாங்க போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். ரெடியா போறியா? ஆமாப்பா, நீங்க தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் எங்களை பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. சாரிடா, உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நான் சுத்தமா மறந்துட்டேன். சரி, இப்ப நான் வேற வேலைக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு போலாமா? அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு இன்னைக்கே போகணும். நான் வேற என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஆதி, என்ன இதெல்லாம்? இன்னைக்கு இந்த மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணதுல நான் இவன்கிட்ட சொன்னதை சுத்தமா மறந்துட்டேன். பட் ஆதி, இந்த மீட்டிங் நம்ம கண்டிப்பா போய் தானே ஆகணும். ஆதி, ஆதித்யாவை நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். நீங்க மீட்டிங்க்கு கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னைக்கே போகணும். அப்பா, என்ன கூட்டிட்டு போங்கப்பா. பாப்பா ப்ளீஸ் பா. அப்படி போடு அருவாள. இது நல்லா இருக்கே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். மித்ராவா ஆதித்யாவா? பாப்பா ப்ளீஸ் பா, என்ன கூட்டிட்டு போங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, எங்களை கூட்டிட்டு போங்கப்பா. ஆதித்யா, அம்மா சொல்றேன்ல, அவங்க கிளம்பட்டும். நான் வேணா உன்னை கூட்டிட்டு போறேன்டா. அதெல்லாம் முடியாது, நான் இன்னைக்கு அப்பா கூட தான் போகணும். டேய், ஓகேடா, ஓகே. இப்ப என்ன, உனக்கு பீச்சுக்கு போகணும் அவ்வளவுதானே? சரி, போலாம். ஐயோ ஆதி, என்ன பண்றீங்க? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? முக்கியமான மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஏதோ இந்த பையன் சொல்றாங்கிறதுக்காக பீச்சுக்கு போலாங்கிறீங்க. கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்கா? ஏதோ விளையாட்டு பையன் கூட சேர்ந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண எந்த மீட்டிங்குமே நீங்க வரதில்ல. இண்டஸ்ட்ரியில உங்களை பத்தின டாக்கே இருக்கு. அண்ணா அதை பத்திலாம் சொல்லி என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். ஆதி, ஏன்பா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ இவன் கூட பீச்சுக்கு போறது உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சுல? மித்ரா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா கோவமா பேசிட்டு இருக்க? மீட்டிங் தானே. நானே கிளையண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு எமர்ஜென்சி, அதனால வர முடியாம போச்சுன்னு சொல்றேன். ஆதி, உனக்கு என்ன எல்லாம் விளையாட்டா போச்சா? பாரதி, எதுவுமே பேசாம நின்னுட்டு இருந்தா எப்படி? நீங்களாவது உங்க பையனுக்கு சொல்லக்கூடாதா? அவன் அடம் பிடிக்கிறாங்கிற காரணத்துக்காக ஆதி இவ்வளவு முக்கியமான மீட்டிங்கை கேன்சல் பண்றேன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தா எப்படி? ஆதித்யா, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல. தமிழ், நீ ஆதித்யாவை கூட்டிட்டு ரூமுக்கு போ. ஆதி, நான் ஆதித்யாவை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. எனக்கு இன்னைக்கே பீச்சுக்கு போகணும். டேய் தமிழ், போ, கொஞ்சம் அமைதியா இருடா. எனக்கு இன்னைக்கு பீச்சுக்கு போகணும். அக்கா, ஆதித்யா, நீங்க சமாதானப்படுத்துங்க பாரதி. நான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்.